ஏய், யாராவது கதவு தருங்க. எத்தி உள்ள போய் படுத்து பழத்தே. வர ஏய், அவ தீட்டு வந்துகிட்டு இருக்கா, செல்ல தீட்டு வந்துகிட்டு இல்லையா? இறக்குங்க பெஸ்ட். கறி மீனவ குடும்பத்துல பிறந்துட்டு கருவாட்டு கறினா அவ்வளவு பெரிய கேவலமா? கருவாட்டு கறி தான். என்ன இந்த வெயிலுக்குள்ள என்ன வேணா கருவாடு தெருவுக்குள்ள கேட்டிருந்தாங்க. இது 3வது கூட. அதை கொடுத்துட்டு இதையும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்படியே வந்திருக்கேன். தண்ணி பார்த்தாங்களே. ஆன்லைன்ல நல்ல பிசினஸ் தானே பண்ற? அதெல்லாம் நல்லா போதுவோம்மா. இருந்தாலும் நம்ம ஊருக்கார பொம்பளைகள்ட்ட பேரம் பேசிக்கிறது அது தனி சுகம். அவன் 300 சொல்லுவான், அவங்க 250 சொல்லுவாங்க. நம்ம ஏமா உனக்கு வேணா எனக்கு வேணா ஒரு 220 குடும்பம் அப்படிங்க பொம்பளை. அது நல்லா இருக்கும். வெயிலுக்குள்ள போய் வித்துட்டு வந்திருக்கேன். தண்ணி இனி கொடுக்காம இப்படி கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. குடும்பமால நீங்க எல்லாம் போங்க. உனக்கு காப்பி குடிக்கிறது பிரயோஜனம்டா. பிரிச்சு தண்ணியா கூலிங்க இருக்கு. எத்த யாரும் செருப்படி ஒன்று திரும்பது. வெயிலே இல்லை, இவ்வளவு வெயில். அம்மா மாமா போகும்போது சோறு அடிச்சுட்டு போனேன். ஒட்டுக்கிறதாவது இருக்கா? இல்ல இல்லையா? இந்த கருவாடை எடுத்துட்டு போன இந்த கருவாடு மேல ஒரு ஆசை வந்துருச்சு. அம்மா நான் பதறி அவ்வளோத்தையும் வித்துட்டு வந்துருவேன்னு நினைச்சேன். விற்க கூடாதுன்னு நினைக்குது நீ மட்டும்தான். எரும மாடு நம்மளே நிறைய இங்கேனும்னா அதுக்காட்டி கருவாட்டு அப்படி கூடையோட திங்க போறீங்க. சரி, எனக்கு இதுல இருந்து எடுத்து பொறிச்சுதான் ஆறி பறிக்கணும். ஆக மொத்தம் எனக்கு வேலை தரணும். அப்படித்தானே? எனக்கு வேலை தரணும். இந்த வீடியோ எங்க அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா எம்மா எங்க அப்பா ராமேஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. என் மகன் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க ஸ்பாட் பேமெண்ட். நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன். உங்க மேல நீங்களே கொடுக்க போறீங்களா? சரி, நான் எடுத்துக்கிறேன். மனசா ஒரு ரசங்கிசம் கூட வச்சு வச்சிருக்கோம். ஏதாவது ஒண்ணு பார்த்து வைக்கணும்ல. யாருங்க சைஸ் எல்லாம் கிடைக்குமா? அதான் நாக்கு தொங்க போட்டு திரியிறாங்க. காசுங்க எடுத்த காசு மாமா செலவுக்கு தான். அதை வச்சு அடுத்த மீன் எடுத்து கருவாடு போடணும்ல. எப்படி விக்கிற காசெல்லாம் வீட்டுக்கு செலவு பண்ண கூடாது. எல்லாமே நல்ல கருவாடு தான். எல்லாம் நல்லதுதான் தம்பி. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்லா பெருசா கொடுக்க வேண்டாமா? வீட்டுக்கு நம்ம கழிவட்டை தான் சாப்பிடணும். நீங்க மட்டும் வல்லம் கடலுக்கு போகும்போது மண்டை கடிச்சதையும் கொட்டைய கடிச்சதையும் நீங்க மட்டும் வாடி கடிச்சதும் தலை கடிச்சதும் கண்ணு ஓடணுமா கொண்டு வரீங்க. கேட்டா 1 கிலோ மீன் 500 ரூபாய்க்கு போச்சு, எப்படியே எடுக்க மனசு வரும் அப்படின்னு அம்மா அம்பளையும் சொல்லுவீங்களே. நாங்க கேட்டுக்கிட்டு தானே இருந்தோம். போதுமா? வாங்க கிறகம். நம்ம தான் எல்லாம் பண்ற மாதிரியும் இருக்கு. போய் பொறிச்சு ரசத்தை வச்சு கொடுக்க வேண்டியதா. மரிதாசே அடே எங்க போனா தெரியல. தண்ணி செமிக்குது. பாப்பா அந்த கூடை எடுத்து கரோடு பட்டியல வச்சுங்க. என்னமா? சரி வாங்க போ. காவல் காரணம் இருந்த உன்னை இங்கு கல்வனாய் மாற்றி விட்டேன். அடடா அடடா. பாட்டு மாறுது. பாட்டே டியூனே மாறுதுமா. அடடா அடடா முடிச்சிருக்கு. ஆமா, இது வந்து புளிரசத்துக்கு. புளிரசம் பேரு புளிரசம் தான். என்னன்னா தக்காளி வெங்காயம் வதக்கி வத்தல் போட்டு. எனக்கு வயசாயிருச்சு. எனக்கு இதெல்லாம் மேக்கப்லாம் கிடையாது. இது ஒரு மேக்கப் பார்க்க சேலை உடுத்திருக்கேன். ஒரே ஒரு பிபி கிரீம், வேற எதுவும் போடல. போட்டுட்டு பொட்டு வச்சுட்டு லைட்டா லிப்ஸ்டிக் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு, ஏன்னா உங்க ரொம்ப பிளாக்கா இருக்குல்ல, ஒரு மாதிரியா இருக்கும். அதனால அதுல மட்டும் போடுறது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போடுவோம்? இன்னொரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம். இதே கல்யாணம் முடிஞ்சுக்கலாம் போட முடியுமா?
அவன் கொண்டாட்டி இந்த பையன் கிளவி உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த அந்த விஷயத்த அந்தந்த வயசுலயே அனுப்பிச்சிடும். அதுக்கப்புறம் கிடைக்காது தம்பி. இன்னொன்னு இருக்கு, எவ்வளவு காலம் உயிரோட இருக்கவும் தெரியாது. படகு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன மூஞ்சி மாறுது. எப்படா அது நடக்குமா? ம், அதான் எனக்கு ஹெல்ப் பண்ணி தாரீங்க. என்ன செய்யணும்? சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? விஜய் சேதுபதி ட்ரை பண்றீங்களா? எனக்கு இங்க ஒண்ணும் பண்ணணும்னா அந்த சிஸ்டர் எடுத்து கருவாட்டு மண்டையில மட்டும் வெட்டணும். சிஸ்டர் எங்க? சிஸ்டர் கம் கம் கம். அம்மா எங்க இருக்குன்னு சொல்லுமா. சிஸ்டர் கம். ஐயா கூப்பிடுறாருல, வாங்க வாங்க, ஐயா கூப்பிடுறாரு வாங்க. அதுவும் யார் சொல்லாங்கண்ணே, மையனே வந்திருக்காங்க, மாப்பிள்ள மொக்கச்சாவி வந்திருக்காங்க, என்னைக்குமே அடுப்படிக்கு வராது நம்ம அந்தோணி தம்பி வந்திருக்காங்க. வாமா சிஸ்டரு. இறைவன் கொடுத்த வரம். காதல் வந்த இது மீன் கிடையாது, கருவாடு. பொம்பளைக்கு அப்படிதான் ஈஸியா பிறக்கும். இங்கண்ணா இங்கண்ணா வாழ்ப்புக்குன்னு போட்டுருங்க. இன்னும் வேலை எங்கிட்ட முறுமுறுன்னு வேணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கண்ணுல இருந்து கண்ணீரா வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அப்படி ஒரு மாதிரி வந்து அவன் போய் படுத்துட்டா. நீடிய முடியல, நம்ம தான் முடிக்கிறோம். இப்போ பெண்ணையும் போட்டு அப்போ சோறு கொடுத்தனே. மீன் பிடிச்சி பார்த்து கருவாடு பிடிச்சி பார்த்து இந்த புளி ரசத்துக்கு இந்த கருவாட்டு பொரியலுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். அது இந்த நகரா வந்து பொரிச்சு திங்கிறதுக்கு தான் இவனுக்கு இங்க அல்டிமேட்டா இருப்பான். குழம்பு தான் நல்லா இருக்கும், ஆனா பொரிச்சு தான் பொரிச்சுட்டு இந்த புளி ரசம் வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும். சரியான பசி திருன்னு
ம். இந்த மாதிரி நகர கருவாடு, பெரிய சைஸ் நகர கருவாடு வாங்கி சாப்பிடணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். நான் சாப்பிட்ற மாதிரியே நீங்களும் சாப்பிடணும்னா நான் கீழே ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் கருவாடு, நகர கருவாடு அனுப்பி வைக்கிறேன். நகர கருவாடு இல்லை, மற்ற எல்லா கருவாடுமே நம்மள்ட்ட இருக்கு. எல்லாம் இந்த கருவாடை தொழிலா பார்க்கறத தாண்டி இது சேவையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா நான் சாப்பிட்றது என்னோட ஃபாலோவர்களுக்கு கொடுக்கின்றது ஆசை. ஆசை, சேவை இல்லை, தொழில் இல்லை, ஆசை. ஆனா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா அந்தோனி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்தோனி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பின் முடிஞ்சது பாய்.